கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? பல நாளாக சுய தொழில் பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, சொந்த தொழில் பண்ணுறேன் ஆனால் வியாபாரம் நடக்கலை. அதே போல் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆள் இல்லை. அதே போல் எனக்கு சரியான லேபர்ஸ் அமையலைங்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான அமைப்பில் ஏற்படக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சி. காரணம் என்னென்னா, கன்னி ராசிக்கு குரு 10ஆம் இடத்துக்கு வராரு. அதே போல் ரொம்ப நாளாக ஹெல்த் பிரச்சனையில் இருக்கேன், தாயார் உடல்நிலையில் பிரச்சனை இருக்குது, வண்டி வாகனங்கள் வாங்க முடியல, அதே போல் வண்டி அடிக்கடி பழுதாகுது, வீடை ரெனோவேட் பண்ண முடியல, ஒரு ஃப்ளாட் வாங்கலாம்னு நினைக்கிறேன், ஒரு இடம் வாங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி சிறப்பான அமைப்பு ஏற்படுத்த போகுது. ஏன் அப்படின்னா, கன்னிக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கார். அவர் நேராக தன்னுடைய 7ஆம் பார்வையாக தனுசை பார்ப்பார். அதே போல் 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்ப்பார். அப்போ கன்னி வீட்டுக்கு கும்ப வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வீடு. அப்போ கடன் வாங்கணும். அப்போ என்ன கடனாக இருக்கும்? அது சுபவிரயமாக இருக்கும். வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், தாயாரோட உடல்நிலை கவனிச்சிக்கக்கூடிய அமைப்பாகவும், அதே போல் தாயாருக்கு அணிகலன்கள் வாங்கி கொடுக்க அமைப்பாகவும் சுகஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. இது மிகப்பெரிய வெற்றி ஆண்டாக இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு அமையும்.